கோயம்புத்தூரில் போட்டியிடும் அண்ணாமலை டவுன் ஹால் பகுதியில் உள்ள கோணியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்ய தொண்டர்கள் புடைசூழ செல்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இது பற்றிய தகவலை சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் போட்டியிடும் அண்ணாமலை டவுன் ஹால் பகுதியில் உள்ள கோணியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்ய தொண்டர்கள் புடைசூழ செல்கிறார். விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபதி. வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லுங்கள். வணக்கம். அதாவது கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜகவின் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் காலை அதாவது கோவை மாவட்டத்தின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கோணியம்மன் கோயிலில் அந்த சாமி தரிசனத்தை செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் அந்த தொண்டர்கள் புடைசூழ தற்போது அண்ணா சிலை பகுதிக்கு வந்துள்ளார். அந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து அவர் அதாவது அந்த பிரச்சார வாகனத்தில் அண்ணாமலை அவர்களும் மற்றும் சிலர் வந்துள்ள சூழ்நிலையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இறுதியாக தற்போது இன்றைய தினத்தை அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர்.